ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா தித்திப்பான ரொம்ப டேஸ்டான தேன் மிட்டாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து மைதா மாவு கொட்டிக்கலாம். நம்ம பீட்ரூட் ஜூஸ் வச்சுருக்கோம், பீட்ரூட் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பீட்ரூட் வந்து இப்போ நம்ம மைதா மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா கலர்ஃபுல்லாக கொடுக்கும், ஆனால் இது வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நல்லா இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பெஞ்சிக்கணும். ஒரே அடியாக தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாது, இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கினா தான் கரெக்டாக வரும். ஃபுட் கலருக்கு பதிலாக பீட்ரூட் ஜூஸ் கலருக்காக, கரெக்டா? ஆமாம், ஹெல்த்தியும் கூட, அதனால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து இழுத்து நல்லா பிசையணும். அப்போ தான் வந்து தேன் மிட்டாய் நல்லா வரும் சாஃப்டாக. மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். மாவு மூடி போட்டு மூடி ஊற வச்சுக்க வேண்டியதான். அந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகே. அவ்வளோதான். இதில் அரை கப் அளவுக்கு இருக்குது, கொட்டிக்கலாம். அரை கப் அளவுக்கு சர்க்கரை. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/4 கப்பு தான் தண்ணி வைக்கணும். இதுதான் அதான் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு தேன் மிட்டாய் பொரிச்சு எடுத்துடலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்ம சுட சுட அப்படியே எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஜீராவில் போட்டு இருந்த இந்த தேன் மிட்டாயை நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுக்கலாம். என்ன பண்ண போகிறோன்னா நைட்டு ஃபுல்லாக இதை வந்து நம்ம நல்லா காய விட போகிறோம். காய விட்டு எடுத்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா ட்ரை ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி நேரம் ஜீராவில் ஊற வச்சு எடுத்து தட்டில் வெளியே காய வச்சோம் நாங்கள். இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. சூப்பர். அந்த பாவுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே கடிச்ச உடனே